நாள் தேடிக்கொண்டு இருந்தேனோ யார அவர்கள் இருக்கும் இடம் எனக்கு தெரிந்து விட்டது. உனக்கு? ஆமா நண்பா, 18 18 நாள் பாரத போர் நடந்து கொண்டிருக்கின்றது எங்க குருச்சத்திர பீடத்தில். அப்படி குருச்சத்திர பீடத்தில் பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் கடும் யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. சரி, நேற்றோடு 7வது நாள் யுத்தம் முடிந்து விட்டது. வெடிந்தால் 8வது நாள் யுத்தம். இந்த 8வது நாள் யுத்தத்துக்கு நானோ எனக்கோ பகைவர்கள் பாண்டவர்கள், அந்த துரியோதனனுக்கும் பகைவர்கள் பாண்டவர்கள். அதனால உனக்கு எதிரியா அவனுக்கு எதிரி? ஆமா, எதிரிக்கு எதிரி, நண்பனுக்கு நண்பன். எனக்கு சேனாதிபதி வட்டம் கொடுத்திருக்கிறான் துரியன். உனக்கு? ஆமா, கொடுத்துட்டாங்களா? துரிய மாமன்னன், 56 தேசத்துக்கு மன்னன் துரியோதன மாமன்னன் உனக்கு கொடுத்துட்டாங்களா? ஆமா. சேனாபதி பட்டமா? என்னது? என்ன பட்டம்? சேனாதிபதி வட்டம் கொடுத்தாங்களா? கொடுத்திருக்கின்றார். நண்பா, நானும் சாகாத உயிர், வேகாத உடல், குறைவில்லாத செல்வம். செத்தவன் மீண்டும் உயிர் பிழைத்து வந்தால் என்னை கொல்லலாம். செத்தவன் யாரும் மீண்டும் உயிர் பிழைத்து வந்தவங்க இரு, செத்தவங்களை எழுப்பி பாக்குறேன். அவங்க எழுறாங்களா இல்லையா? எழுப்பாரு, நான் பாத்துக்கிறேன். எழுப்பி பாக்குறேன். எனக்கு ஒரு பால பிறந்திருந்த பங்காளி வேசியம் தீர்ந்திருக்கும். எனக்கு கொட்டா வழிகாடு ராஜாதி எனக்கு குழந்தைனா வேசியம். அவன் பண்ணி வச்சு வேலை செஞ்சிருந்தா எனக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கும். குழந்தைனா வேசியம் தீர்ந்திருக்கும். சாமி அவன் பொழைப்பான்னு நான் துபாய் போயிருந்தேன். அவன் பொய்ப்பழப்பு படிச்சுட்டான். அவன் சாமான்னு கண்டு நான் சலுப்பம். சனமா இதெல்லாம் பார்த்தா முட்டுகள் மாதிரி தெரிஞ்சவங்க இல்ல, பாடி ஆட்டு இருக்குது. எல்லாம் போயிட்டாங்களாடா, முடி குட்டிங்களா தயாளிங்களா நிறைய பேர் இருந்தாங்க. கூத்து பாக்குறீங்க நான் கால்மாலாடி நாளைக்கு என்ன மோடிக்கு வருவீங்கன்னா கொட்ட வைகாடு சாந்தி 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 எந்த தண்ணி சாமி கட்டத்தான் இருக்குதண்ணா. அவன் கட்டைய கேட்டா என் கட்டைய கொடுத்தா அவன் கடிச்சுக்கிட்டு போனான் சாமி. அது சும்மா சிம்பிள் மேட்டருங்க. என்னது? அது ஒப்பரி வைக்கும்போது நல்லா இருக்கிறவங்களுக்கு போய் ஏன் பிறந்தாய் மகனே, நீ ஏன் பிறந்தாயோ? ஏன் பிறந்தாய் மகனே, நீ ஏன் பிறந்தாயோ? தாயை இல்ல காரணத்தால் தனியா இங்கு வந்து ஏன் பிறந்தாய் என் செல்வ மகனே, என் புண்ட மகனே. அதாவது சேனாதிபதி பட்டம் வாங்கிவிட்டோம். ஆமா, இப்போது நம்ம எங்க செல்ல வேணும் தெரியுமா? கோட்டை கடிக்கலாமா? இல்ல, அங்க போனதாங்க நல்லா இருக்குதுங்க. ஏதோ ஒண்ணு சாப்பிட்டு போனது எவனா இருந்தாலும் சரி தூக்கி போட்டு மிதிக்கலாம். உன்னை ஏன் கூத்துக்கு அனுப்புறதுலன்னா நைட்டெல்லாம் அடிபட்டு பாட்டை குடிச்சுட்டு எவத்தானாலும் படுத்துக்கலாம். எப்படி அனுப்புவாங்க? அப்படின்னா நான் டெய்லி தான் கூத்து ஆடி டெய்லி தான் ஆடுறேன். டெய்லி அடிபட்டு போறதாவல அங்கேயும் அம்மா பாஞ்சாலிக்கிறா எனக்கு வாதியா. சரி, இருந்தாலும் இருக்கட்டும்.
ஒரு நாள் 2 நாள் இல்ல, நானும் போய் உழப்பு கட்டு இன்னைக்கு போயிட்டு எத்தனை தடவை வந்து அவரையே கேளு. அவன் போற இடத்துல பட்டுக்கிறது பாரு நல்லா சொல்றாங்க. இப்படி கோமாளி வேச்சுக்காரன் இப்படி செஞ்சா கோமாளி வருவானா? உண்மையை சூடு சோறுனுக்கிற ஆளு கம்மனி இப்படி பேசுறானு வரமாட்டான். உண்மையை தானே சொல்றேங்க. உண்மை இப்ப நான் சொல்றேன் உண்மைதான். இதுல தானே காடுல எல்லாம் விளையுது. காட்டுல ஆரியும் சோளம் கம்பெல்லாம் விளையுது. மண்ணுல தானே விளையுது. மண்ணை எடுத்து சாப்பிடுறியா? இதெல்லாம் கேள்விக்கு அர்த்தம் இல்லடா. சாராயம் தான் குடிக்கோன்றியா? யாரு சாராயம்? மண்ணுல சாராயம் எங்க தோட்ட மண்ணு சாராயம் தான் குடிக்கோன்ற. அங்க குத்தி சாமி அப்படி அதெல்லாம் போட்டோம். சரி இருந்தாலும் இருக்கட்டும். நண்பா, சேனாதிபதி வட்டம் வாங்கி விட்டோம். சரி இப்போது நம்ம எங்க செல்ல வேண்டியது? எங்க புறப்படு பார்க்கலாம். ஆகட்டும். குருச்சத்திர பீடத்தில் வந்து பார்த்தால் பிணங்கள் தலமாடு கால்மாடாக கிடைக்கின்றன. 18 நாள் பாரத போரில் இந்த 7வது நாள் யுத்தத்தில் எத்தனை பேர் மடிந்தார்கள் என்று தெரியவில்லை. ஆமா ஆமா பாரு எப்படி தெரியுது. அடோ சாமி 3 நாளைக்கு முன்ன பார்த்ததாடி சரி என்னை கண்ணிலேயே பார்க்கவே முடியல. பணத்தை பிண கூட்டங்கள் ஆமா அழுவிக் கொண்டிருக்கின்றது. உயிர் துடித்துக் கொண்டிருக்கின்றது. உயிர் போவதும் வருவதுமாக இருக்கின்றது. பல ஆயிரக்கணக்கான கோடி சேனைகள் மாண்டு மடிந்திருக்கின்றார்கள். கரியேன்னு இருக்குது. கறி ஆகி போச்சு. செத்து போனா கரியன் தான் ஆவாங்க. அதிகட்டவனே பிணக்கூட்டங்கள் தலைமாடு கால்மாடாக இருக்கின்றன. இந்த பிணக்கூட்டத்திலே நல்லா இருக்கும். போவாதீங்க, பாத்துட்டு போங்க. பாண்டவர்கள் எங்குமே தெரியவில்லை. ஆமா இருந்துட்டாலும் இந்த பிணக்கூட்டத்தோடு இரவாக குருச்சேத்திரம் இந்த குருச்சேத்திரத்திலே இருக்கலாம். ஆமா யாராவது வருகிறார் என்று பார்க்கலாம். ஏனென்றால் இரவாகிவிட்டது. போர் முடிந்து விட்டன. வெடிந்தால் யுத்தம் தொடங்கும். போர் அக்கா போர் உங்களோட வெடிமுட்டை பறிக்குதுல இல்ல சண்டை. உங்களுக்கு சண்டை, பாண்டவருக்கும் கௌரவருக்கும் சண்டை. யுத்தம் போர் பொழுது விடிந்தால் சண்டைக்கு செத்தா சண்டைக்கு சாகணும். இல்லன்னா சாவணும். இல்ல யாருன்னா ஒருத்தன் குண்டை தூக்கி போட்டு மண்டை உடைச்சு சாவணும். அப்படி இருந்துட்டாலும் விடிந்தால் யாரு யுத்தத்துக்கு பார்க்கலாம். புறப்படு. சக்கரவர்த்தி ஆண்டு வரக்கூடிய அலிபூஜனாகப்பட்டவன் தன்னுடைய சரியான தம்பியை பாண்டவர் குலத்தில் பிறந்தவன் ஒரு ஆளு தான். அதாவது பாண்டவர் தான் சரியான எதிரி ஒருத்தர் இருக்கிறான். அப்பதான் வருவான். இன்னைக்கு குருஷேத்திர பூமிக்கு இன்னைக்கு 8வது நாள் சண்டையா இருக்குது. வெடிஞ்சா வந்தா அவனை கொண்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அலும்பா சோறன் குருஷேத்திரம் போறான். அதே சமயத்துல அப்படி போடலாமா இப்படி போட்டா
விட்டுட்டா இப்படி போட்டா இல்ல போ போட்டா ஆ. நானும் இப்படிதான்பா பங்குனி உத்திரமானா பழனிக்கு போவேன் ஏன்னா டெய்லியும் கூத்து இப்பதான் ஒரு 6 மாசம் கூத்து போல ஆட்டை வாங்கி மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறேன் டெய்லியும் கூத்தா இருக்கும்போது நாம எங்க பழனிக்கு போறது அப்படின்னு சொல்லிட்டு சீட்டு கட்டி வச்சேன் 1 லட்சம் ரூபாய் சீட்டு 97,000 ரூபாய் வந்து